படுத்தவுடன் தூங்குறதுக்கு ஈஸியா எளிய வழிங்க இது. ரொம்ப ரொம்ப ஈஸி. சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த செகண்ட் தூங்குவீங்க. அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். மனிதர்களுடைய மனதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் ஆழமா பதிஞ்சிருக்கும். போன வருஷம் போட்ட சண்டை, போன மாசம் ஹஸ்பண்ட் நம்மள திட்டுன வார்த்தை, 3 மாசங்களுக்கு முன்னாடி பிள்ளைகளோட போட்ட சண்டை, உறவுகளோட அக்கா, தங்கச்சின்னு அவங்களோட ஏற்பட்ட வாக்குவாதம், இப்படி பல சம்பவங்கள் எல்லாம் நம்ம நினைவுக்கு வரும். அப்படியே படுத்து தூங்குறப்ப தான் ஒவ்வொன்னா நினைவுக்கு வரும். பகல்ல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப வந்து தொலைச்சா கூட பரவால்ல. அப்பல்லாம் ஒண்ணு கூட ஞாபகம் வராது. கரெக்ட்டா தூங்க போற நேரத்துல, ச்சோ! நம்மள இப்படி திட்டிட்டாரே நம்ம வீட்டுக்காரரு, ஹஸ்பண்ட் இப்படி திட்டிட்டாரே, நம்ம தங்கச்சி இப்படி பேசிட்டாளே அப்படின்னு பல சம்பவங்கள் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்து கஷ்டப்படுத்தும். அதனால நம்மை அறியாமலேயே நம்ம அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்படுவோம். தூக்கத்த இழந்து விடுவோம். இப்படி ஒரு பக்கம் இருக்க, நம்மை அறியாமலேயே நாம வந்து அடுத்தவங்களோட சண்டை போடுறப்ப சில தகாத வார்த்தைகள பேசியிருப்போம். அடுத்தவர்கள் மனத காயப்படுத்தி இருப்போம். அது 2, 3 நாள் கழிச்சு பார்க்குறப்ப, யோசிச்சு பார்க்கப்ப, ச்சே! என்ன இருந்தாலும் நாம செஞ்சதும் தப்பு தான் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி நம்மட்ட இருக்கும். நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சே அப்படிங்கிற மன அழுத்தம் நம்மோடு இருக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் ஏற்படாது. ஒரு சிலருக்கு தான் நாம செஞ்சது தவறு அப்படிங்கிற எண்ணம் வரும். இப்படி நினைக்கிறவங்க ஒரு சிலர் தான். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னையே சொன்ன மாதிரி பகல்ல வேலை செஞ்சு தொலைகிறப்ப வந்து தொலைச்சா நல்லதுங்க. நைட்டு தூங்க போற நேரத்துல ஏன் தான் இப்படி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள வந்து அசை போட்டு அதை நினச்சி நம்ம கஷ்டப்படுறோன்னே தெரியல. அதனால தூக்கம் போகுது. இந்த தூக்கம் இல்லைனாவே ஒன்று பின்னாடி ஒன்று பிரச்சனைகள் அப்படியே ஒவ்வொரு நோவா வந்துடும். தேவையற்ற மன அழுத்தம் குறையணும். நம்மக்கிட்ட இருக்க தேவையற்ற ஞாபகங்கள்லாம் நம்மக்கிட்ட இருந்து விலகணும் அப்படின்னாவே இதுக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கங்க. ஆங்கிலத்தில் இந்த நம்பரை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ரிமூவ் எமோஷ்னல் பிளாக்கேஜ் ஹீலிங் கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். தூக்கம் உங்களுக்கு எழுதுனேன் வரல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இந்த நம்பரை எழுதுவதற்கு ஒரு பிரியாணி இலை வேணும். கிளிசல் இல்லாத ஓட்டை இல்லாத பிரியாணி இலையை எடுத்துக்குங்க. இந்த பிரியாணி இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. எதிர்மறை எண்ணங்களை வந்து வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு இருக்குது. பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு எரிக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது அக்னியில் போட்டு நம்ம சமர்ப்பிக்கிற மாதிரி நம்மளுடைய வேண்டுதலை, அதுக்கெல்லாம் இந்த பிரியாணி இலையை யூஸ் பண்ணுவோம். இந்த பிரியாணி இலையை எடுத்துக்குங்க. பிரியாணி இலையெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இடது கையில் இந்த நம்பரை எழுதலாம். இடது கையிலலாம் எழுத முடியாது, எனக்கு கையிலலாம் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க வெள்ளை காகிதத்தை எடுத்துக்குங்க. இதை எழுதுவதற்கு ஒரு ப்ளூ கலர் ஸ்கெட்சோ, நல்ல ஒரு டார்க்காக அந்த இலையிலையோ பேப்பர்லேயோ எழுதுகிற மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க. எப்போ எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு எழுதணும். இதை எழுதி உங்கள் தலையணிக்கு அடியில் வச்சுட்டா போதும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு வராது. மனம் அமைதி பெறும். இதை நீங்கள் அடிக்கடி இந்த நம்பரை வந்து உடனே வரல அப்படின்னா, உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா, போக போக நீங்கள் அந்த நம்பரை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இரவு படுத்த பிறகு அந்த நம்பரை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி. இப்படி செஞ்சுக்கிட்டு வர்றப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வந்துடும். இந்த பிரியாணி இலையில எழுதின நம்பரை மட்டும் நீங்கள் தலையணைக்கடியிலேயே வைங்க. இதை எழுதி தலையணைக்கடியில் வச்சுட்டு படுங்க. உங்கள் எண்ண ஓட்டங்கள் எல்லாம் சீர்படும். மன அமைதியாகும். நல்ல தூக்கம் கிடைக்கும். இந்த நம்பர் எது அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. 8 3 6 5 1 7 7 8. இதை எழுதி வச்சுக்குங்க. 8 3 6 5 1 7 7 8. ரிமூவ் எமோஷ்னல் பிளாக்கேஜ் ஹீலிங் கோட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதை சொல்லுவாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த நம்பரை எழுதி பாருங்க.